அனைவருக்கும் வணக்கம். நமது இந்த வீட்டில் குழந்தை பெற்றவர்கள் அந்த அனுபவ பகிர்வுல வார வாரம் ஒரு ஒரு சகோதரிகள் தாங்க எப்படி வீட்டுல பிள்ளை பேரை கடந்து வந்தோம் அப்படின்னு அவங்களோட அனுபவத்தை சிறப்பா ஒரு ஒரு வாரம் கடந்து வந்துட்டு இருக்காங்க. நமக்கு அது பெரிய ஒரு பகிர்வா இருக்குது. ஏன்னா அந்த வாரங்கள்ல கேட்கப்படும் கேள்விகளுக்கு அனுபவங்கள் வழியா நமக்கு பதில் கிடைக்குது. இவ்வளவு சிறப்பா அவங்க அவங்க அனுபவத்தை நேரத்தையும் நமக்கு கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பிள்ளை பேரு மீண்டும் மீண்டும் சொல்றது போல பிள்ளை பேர் அப்படிங்கிறது நோய் இல்லை, அது ஒரு இயல்பான ஒரு நிகழ்வு. அது எல்லா பெண்களுக்கும் ஆனது. அப்போ பெண் தனது உடல் மனம் உரிமை நலம் சார்ந்து அவளோட தெளிவு அவளோட பிள்ளை பேரையும் எளிமையாக்கும். அதுக்கப்புறம் அவளோட சந்ததிய இந்த சமூகத்துல வளர்த்துறதுக்கும் நிறைய இடங்கள்ல அது உறுதுணையா இருக்கும். இப்ப நம்மோட இணைஞ்சிருக்காங்க நம்ம சகோதரி ரேணுகா லோகேஷ். ஆஹ் அவங்க வரவேற்கணுமா? அவங்க அவங்களோட அனுபவத்தை நம்மளோட இன்னைக்கு பகிர போறாங்க. இப்ப இந்த வாரத்திலேயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க கருவிகள் குறித்து கணக்கீடு குறித்து. மிக சிறந்த அனுபவம் ரேணுகாவுக்கு இருக்கு. அதை நம்மளோட இப்ப பகிர போறாங்க. எல்லாமே பொய், இயல்பு மட்டும்தான் உண்மை அப்படின்னு அவங்க ஆழமா நம்பி அவங்களோட பிள்ளை பேரை வீட்டில் அனுபவிச்சாங்க. இந்த பயமில்லாத பதட்டமில்லாத சூழல் புரிதலின் அடிப்படையில தான் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. அதை இப்ப நம்மளோட பகிர்ந்துக்க போறாங்க. ரேணுகா, நீங்க ஆரம்பிங்கம்மா. அனைவருக்கும் வணக்கங்க. என்னோட பெயர் ரேணுகா. என்னுடைய கணவர் பெயர் லோகேஷ். எங்களுக்கு 2 பெண் குழந்தைகள். ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு 12 வயசு ஆகுதுங்க. இரண்டாவது குழந்தைக்கு 1 வயசு ஆகுது. இப்போ ஃபர்ஸ்ட் பொண்ணு எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் நான் கன்சீவ் ஆனேன். அதுக்கப்புறம் டெலிவரி டைமில் என்ன சொன்னாங்கன்னா, பனிக்கூடத்தில் தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாப்பா சிசேரியன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் நான் கன்சீவ் ஆனேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு இப்போ குழந்த வேணாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணோம், அபார்ஷன் பண்ணிட்டோம். அபார்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் விட்டுட்டோம். அப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் மறுபடியும் கன்சீவ் ஆனேன். அப்போ நாங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு, குழந்தைக்கு இதய துடிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்கேன் பார்த்து சொன்னாங்க. அப்புறம் போயிட்டு 10 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் 10 நாள் கழிச்சு போனோம். அப்பயும் குழந்தைக்கு இதய துடிப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. வளர்ச்சி இல்லை, குழந்தை இதய துடிப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நிறையா பெரிய பெரிய ஸ்கேன்லாம் போய் பார்க்க சொன்னாங்க, எழுதி கொடுத்தாங்க. நாங்களும் போய் பார்த்தோம். அங்கேயும் இதே மாதிரி இதய துடிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை அபார்ஷன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கேப் விட்டுட்டோம். ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நான் கன்சீவ் ஆனேன். அப்பயும் ஒரு 3-4 மாதம் ஆயிடுச்சு. அப்பயும் இதே மாதிரி குழந்தைக்கு இதய துடிப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் நிறைய ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்த்தோம். ஸ்கேன்லாம் பெரிய ஸ்கேன்லாம் எழுதி கொடுத்தாங்க. அது அங்கேயும் போய் நாங்கள் பார்த்தோம். அங்கேயும் இதே மாதிரி குழந்தை வளர்ச்சி இல்லை, இதய துடிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணியாச்சு. அப்புறம் என்னடா ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி சொல்கிறாங்களே, எதனால் இப்படி ஆகுது அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். ஒருவேளை ஃபஸ்ட்டு இயற்கையான முறையில் கரு உண்டாச்சு. அப்போ நம்ம வேணான்னு சொல்லி அந்த கருக்கலைப்பு பண்ணிட்டோம். அதனால இந்த மாதிரி அடுத்தடுத்து இவ்வளோ விளைவுகள் அதனால தான் ஏற்படுதா அப்படிங்கிறது நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். தேவையில்லாமல் ஒரு கர்ப்பப்பைக்குள்ளே மருந்து மாத்திரை இதெல்லாம் நம்ம செலுத்தி அந்த கர்ப்பப்பையே நம்ம பலவீனப்படுத்திட்டோம் அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப வலிகள் வேதனைகள். அதாவது அபார்ஷன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. அடுத்தடுத்து அபார்ஷன் ஆகும்போது ரொம்ப எனக்கு மன உளைச்சல் ஆகிட்டேன் நான். சரி, அதுக்கப்புறம் குழந்தையே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்துட்டோம். ஒரு 5-6 வருஷம் அதனால நாங்கள் விட்டுட்டோம். அப்படியே குழந்தையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் சரி, எதனால இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்த்தேங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, குழந்தைக்கு போகிற ரத்தம் சரியாக போகாமல் ஒரு இடத்துல உறைஞ்சிருது. அதனால தான் குழந்தைக்கு இந்த மாதிரி ஆகுது அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. நீங்கள் கன்சீவ் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் குழந்தைக்கு ஊசி போடணும்
அது குழந்தை பொறக்கிற வரைக்கும் நீங்க வந்து அந்த ஊசிய போடணும் அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட சொன்னாங்க. எங்களுக்கு என்ன இப்படி சொல்றாங்க? அதாவது ஊசி மூலியமா ஒரு குழந்தைய வளர்த்தி நம்ம இந்த உலகத்துக்கு கொண்டுட்டு வரும்போது அந்த குழந்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் கூட அதுல விருப்பமே கிடையாது. அதனால நாங்க அதை யோசிச்சுட்டு இயற்கையான முறையில கரு உண்டாயி ஆரோக்கியமா எப்ப குழந்தை இருக்குதோ அப்ப இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அதை அப்படியே விட்டுட்டோம். ஒரு 5-6 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டு அப்புறம் வந்து நாங்க ஒரு இயற்கை ஆர்வலரை சந்திச்சோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதாவது சளி காய்ச்சல் வந்தா நம்ம வீட்டிலேயே எப்படி ரெஸ்ட் எடுத்து சரி பண்ணிக்கிறது, மருந்து மாத்திரை இதெல்லாம் இல்லாம நம்ம வீட்லயே எப்படி ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஓய்வெடுத்து சரி பண்ணிக்கலாம், தண்ணி தானே சரி பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கற்றுக் கொடுத்தாங்க. அது மாதிரி நாங்கள் வந்து எங்கள் பெரிய பாப்பாவுக்கும் சரி எங்களுக்கும் சரி சளி காய்ச்சல்லாம் வந்தால் நாங்கள் வீட்லயே ஓய்வெடுத்து சரி பண்ணிக்குவோம். அப்புறம் கடையில் வாங்குற உணவுப் பொருட்கள் தேவையில்லாத உணவுப் பொருட்கள்லாம் வாங்கி சாப்பிட மாட்டோம். இயற்கை வாழ்வியலை வந்து நாங்கள் கடைபிடிச்சிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நான் ஒரு 5-6 மாதத்துக்கு அப்புறம் நான் கன்சீவ் ஆனேன். கன்சீவ் ஆனதுக்கப்புறம் நாங்கள் எங்கேயுமே போய் செக் பண்ணவே இல்லைங்க. அதான் ஹாஸ்பிட்டல் போனால் எதனா ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதுல விருப்பமே கிடையாது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து யூரின் கார்டு வாங்கி செக் பண்ணோம். செக் பண்ணதுக்கப்புறம் அது பாசிட்டிவ் காமிச்சது. அப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கன்சீவாக இருக்கோம் அப்படின்ட்டு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். அப்போ வந்து எனக்கு நான் நம்பினேன் என் குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து நான் எடுத்துக்கவே இல்லைங்க. என் குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு மாதங்களையும் அப்படியே கடந்தேன். ஃபஸ்ட்டு 3 மாதம் வந்து எனக்கு சாப்பிட எதுவும் பிடிக்கல. வாமிட் வர மாதிரி இருக்கும், ஆனால் வாமிட் வராது. அதுக்கப்புறம் ஒரு 4-5 மாதத்துக்கு அப்புறம் நான் எனக்கு பிடிச்ச உணவுப் பொருட்கள்லாம் சாப்பிட்டேன். எனக்கு எப்படின்னா ஒரு புளிப்பாக சாப்பிட தோணுச்சு. புளிக்குழம்பு இந்த மாதிரி புளிப்பாக சாப்பிட தோணுச்சு. அந்த மாதிரி எனக்கு வாய்க்கு என்ன பிடிக்குதோ அந்த உணவுப் பொருட்களை நான் சாப்பிட ஆரம்பித்தேன். என்னால் முடிஞ்ச வேலைகள்லாம் நான் செஞ்சேன். அதுக்கு அப்படியே ஒவ்வொரு மாதங்களையும் அப்படியே கடந்து வந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 5 மாதம் வரைக்கும் அந்த மாதிரி நான் வேலைகளையும் உணவுப் பொருட்களையும் சாப்பிட்டு நாங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் போகலைங்க. வீட்லேயே வந்து நாங்கள் எப்பயும் போல் நாங்கள் இயல்பாக இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 5-6 மாதத்துக்கு அப்புறம் அப்புறம் நாங்கள் இயற்கை ஆர்வலரை சந்தித்தோம். அவங்க என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் குழந்தை பெற்றுக்கிறீங்களா இல்லை வீட்டில் குழந்தை பெற்றுக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்க. எங்களுக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது. என்னடா இவங்க வீட்ல குழந்தை பெத்துக்கிறதா அப்படின்னு எங்களுக்கு அதை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. 5 மாதத்துக்கு அப்புறம் தான் அதை பற்றி எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த வீட்டில் குழந்தை பெற்றவர் குழுன்று ஒன்று இருக்கு, அதில் உங்களை வந்து நான் சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த குழுவில் நாங்கள் இணைந்தோம். அப்போ வந்து ஒவ்வொரு சகோதரிகளும் அவங்களோட அனுபவங்களை வந்து எங்ககிட்ட சொன்னாங்க. நாங்களும் ஏதாவது டவுட்டுன்னா சகோதரிகள்கிட்ட கேட்போம். அவங்க ஒரு தெளிவான விளக்கங்கள் கொடுப்பாங்க. 5-6 மாதம் வரைக்கும் எங்களுக்கு நாங்கள் வீட்டில் தான் குழந்தை பெற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு தெரியாது இருந்தது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் டாக்டர் பஸ்லூர் ரகுமான் ஐயாவுடைய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம் புக் படித்தோம். அந்த புக்கில் என்னன்னா மாத்திரை மருந்துனால என்ன விளைவுகள் ஏற்படுது, அதனால் அதை சாப்பிட்டா நம்மளே மட்டும் பாதிக்காமல் நம்ம குழந்தைங்களோட தலைமுறையும் பாதிக்குது அப்படிங்கிறத பற்றி நாங்கள் அந்த புத்தகம் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் உடலின் மொழி புக்கு பிடிச்சோம். அப்போ தான் எங்களுக்கு நல்ல புரிதல் வந்தது. அதே மாதிரி நம்ம குழந்தை பெற்றுக்கிட்டா வீட்டில் தான் பெற்றுக்கணும் அப்படிங்கிற முடிவு எங்களுக்கு வந்தது. அதனால வீட்டில் தான் பெற்றுக்கணும் அப்படின்னு நாங்கள் முடிவெடுத்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஒவ்வொரு மாதங்களையும் கடந்து வந்தோம். எந்த டவுட்டுனாலும் சகோதரிகள்கிட்ட வந்து குழுவில் கேட்போம். அவங்க வந்து தெளிவான விளக்கங்களை கொடுப்பாங்க. அது ரொம்ப எங்களுக்கு உதவியாக இருந்தது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்து சிசேரியன் பண்ணும்போது என்னென்னா நான் முதுகுத்தண்டில் ஊசி போடுவாங்க. அது பாப்பா பிறந்ததுக்கப்புறம் முதுகுத்தண்டு நேராக உட்கார முடியாது, பாப்பாவுக்கு பால் கொடுக்க முடியாது. அதே மாதிரி தையல் போட்ட இடத்துல வலி இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு கன்சீவாக இருக்கும்போது ஒரு வண்டியில் போனால் கூட எனக்கு அடிவயிறு வலிக்குங்க.
நெறைய வலிகள அனுபவிச்சேன். அதே மாரி மாத்திரை, மருந்து சாப்பிட்றேன்னா எனக்கு கொஞ்சமா புடிக்கவே புடிக்காது. அந்த மாத்திரைய பார்த்தாவே வாமிட் வர மாரி இருக்கும். அப்புறம் ஸ்கேன் பார்க்கணும், அடிக்கடி செக்கப் வரணும், அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஹாஸ்பிட்டல் போறதுக்கே கொஞ்சம் கூட விருப்பமே இருக்காதுங்க. அம் ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு போற மாரி போவேங்க. அந்த மாரி நெறைய வலிகள அனுபவிச்சுட்டு, இப்ப அப்படியே ஆப்போசிட்டா 2வது பாப்பாவுக்கு வந்து நான் என் கரு உண்டானதுலேருந்து ஹாஸ்பிட்டலும் போகல. நாங்க எதுவுமே மருந்து, மாத்திரை சாப்பிடலங்க. நான் வந்து எப்பயும் போல நான் கன்சீவா இருக்கனா அப்படிங்கிறது வந்து என்னாலயே உணர அதாவது எப்பயும் போல நான் இயல்பாவே இருந்தேன். வீட்ல இருக்கிற மாரி எப்பயும் போல இயல்பாவே இருந்தேன். எந்த இதையும் நாங்க சாப்பிடவும் கிடையாது, செக்கப்க்கு போகவும் கிடையாது. அப்படியே ஒவ்வொரு மாதங்கள்லயும் நாங்க கடந்து வந்தோம். கடைசியா வர வர 9வது மாசத்துல வந்து நாங்க வந்து டெலிவரி பெயின் வந்தது. ஃபர்ஸ்ட்டு எப்படின்னா, ஒரு சனிக்கிழமை நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். லைட்டா அடிவயிறு வலிச்சதுங்க. அப்போ வந்து எனக்கு மோஷன் வர மாரி இருந்தது. மோஷன் வர மாரி இருந்தது. நான் அதுக்கப்புறம் போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் லைட்டா பெயின் இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே வரல. அப்படியே நான் நடந்துக்கிட்டே இருந்தேன். தூக்கமே சுத்தமா வரல. அப்படியே நடந்துக்கிறது, உட்காந்துருக்கிறது, நடந்துக்கிறது இந்த மாரியே இருந்தேன். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை காலையில எப்படின்னா, விட்டு விட்டு வலிச்சிட்டு இருந்தது. 5 நிமிஷத்துக்கு ஒரு டைமு விட்டு விட்டு வலி வந்துகிட்டே இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா நைட்டு வரைக்கும் அந்த மாரி வலி விட்டு விட்டு வலிச்சுக்கிட்டே இருந்தது. ஆ ஞாயித்துக்கிழமை நைட்டு வந்து 11 மணி இருக்கும். எனக்கு பனிக்கூடை உடைஞ்சதே எனக்கே தெரியலங்க. ஆ அது பனிக்கூடை உடைஞ்சதே தெரியல. லைட்டா மஞ்சள், சிவப்பு கலந்து ப்ளீடிங் ஆச்சு எனக்கு. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். அந்த அந்த மாரி வந்து மஞ்சள், சிவப்பு கலந்த ப்ளீடிங் ஆயிட்டே இருந்தது. பெயின் லைட்டா வரும். அதுக்கப்புறம் ப்ளீடிங் ஆகும். அந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா ப்ளீடிங் வந்து ஞாயித்துக்கிழமை நைட் ஃபுல்லா ஆயிட்டே இருந்ததுங்க. விடியற் காலையில ஒரு 5 மணி வரைக்கும் அந்த மாரி ப்ளீடிங் ஆயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ப்ளீடிங் ஆனதுக்கப்புறம் அ அ என் கூட யார் இருந்தாங்கன்னா, என் கணவரும், என்னுடைய அம்மாவும் இருந்தாங்க. அவிங்க மட்டும் தான் இருந்தாங்க. வேற யாரும் இல்ல. ப்ளீடிங் ஆயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் என் கணவர் கூடயே இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. அ ஒவ்வொரு டைமும் ப்ளீடிங் அம்மா ஆகும்போது பேசுறது தொடச்சு நேரடியா கேக்குது. விட்டுக்கிட்டு, லைட்ல வந்து அதுக்கப்புறம் சொன்னா கேக்குது. தொடச்சு விட்டுக்கிட்டே இருந்தது. தொடச்சு விட்டுக்கிட்டே இருந்தாரு. அ அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டா வந்து நான் நடக்கிறது, உட்கார்றது, இந்த மாரி வந்து நான் இருந்தேன். முருகன் அ ஆபீஸ்ல அதனா இருந்தா ஒரு 6 மணி ஆயிருச்சு. எனக்கு படுத்துக்கணும்னு தோணுச்சு. அதனால நான் படுத்திருந்தேன். படுத்திருந்தேன். அப்புறம் ரொம்ப வலிகள் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த வலி வந்து, பாப்பா வெளிய வரும்போது எனக்கு கொஞ்சம் வலிகளே இல்ல. அ அதனா படுக்கணும்னு ஒரு உணர்வு இருந்தது. அதனால நான் படுத்தேன். அதுக்கப்புறம் முக்கணும்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட்டு முக்கணும்னு தோணுச்சு. அப்ப வந்து பாப்பா தலை வெளிய வந்துட்டு உள்ள போயிருச்சு. மறுபடியும் வந்து முக்கணும்னு தோணுச்சு. அப்ப வந்து பாப்பா தலை வெளிய வந்துருச்சு. அடுத்த டைம் முக்கணும்னு தோணப்ப முக்குனப்ப அப்ப ஃபுல்லா பாப்பா வெளிய வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாப்பா வெளிய வந்ததுக்கப்புறம், ஆ பாப்பாவுக்கு வந்து கொடி சுத்தி இருந்தது. தலையில வந்து 3 சுத்து சுத்தி இருந்தது. அப்புறம் என் கணவர் வந்து அழுங்காத அந்த கழுத்துலருந்து அழுங்காத அப்படியே எடுத்து விட்டுட்டாரு. ஆ அதன ஒரு கையில அழுங்காத அ விட்டு, இன்னொரு கையில அழுங்காத அப்படியே எடுத்து விட்டுட்டாரு. அப்புறம் பாப்பா நல்லா ஆரோக்கியமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாப்பா பொறந்ததுக்கப்புறம், அ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நஞ்சு தட்டு உடனே வெளியில வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் எப்பயும் போல எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்து, அதான் பாப்பாவுக்கு பால் குடுத்தேன். ஆனா பாப்பா வந்து பால் குடிக்கல. ஏன்னா வந்து நாங்க மருட்டியோடயே வச்சிருந்தோம். அந்த மருட்டியிலிருந்து உணவுப் பொருட்கள் வந்து பாப்பாவுக்கு போய்க்கிட்டே இருந்தனால, பாப்பா பால் குடுத்து பாப்பா பால் குடிக்கல. ஒரு 6 மணி நேரம் கழிச்சு தான் பாப்பா பால் குடிச்சாங்க. அதுவரைக்கும் குடிக்கல. ம். அதுக்கப்புறம் நாங்க வந்து எப்பயும் போல நான் வந்து சாப்பிட்டேன். என்னோட வேலைகள நான் செய்ய ஆரம்பிச்சுட்டேன். அ அதுக்கப்புறம் நாங்க மறுட்டி கையாண்டோம். மறுட்டி வந்து ஒரு 7 நாள் பாப்பா கூடயே வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் ஊந்ததுக்கப்புறம் நாங்க வந்து எங்க வீட்டு தோட்டத்துல வந்து மரத்துக்கடியில வந்து அத பொதச்சுட்டோம். அப்புறம் வந்து ஒரு 10 நாளுக்கு அப்புறம் நாங்க வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புனோம். "இப்படி வீட்ல குழந்தை பொறந்திருக்கு" அப்படின்னு சொல்லி நாங்க அனுப்பிச்சு விட்டோம்.
அந்த லெட்டர பார்த்த உடனே அவைங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து வீட்ல குழந்தை பெத்துக்கிறது தப்பு. ஏன் இந்த மாரி பண்ணுனீங்க? அப்படின்னு சொல்லி எங்கள கேட்டாங்க. இல்லங்க எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வர விருப்பம் இல்ல அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் நீங்க ஆர்சிஹெச்ஐடி ஏன் பதிவு பண்ணல அப்படின்னு கேட்டாங்க. அ ஆனா நாங்க ஆர்சிஹெச்ஐடி பதிவு பண்ணவே இல்லைங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 5 மாசம் வரைக்கும் நான் எங்க மாமியார் வீட்ல இருந்தேன். அப்ப நான் கன்சீவ் ஆனதே வந்து தெரியாது. பால்வாடிக்கு வந்து நான் கன்சீவ் ஆனதே தெரியாது. அப்புறம் எப்படியோ தெரிஞ்சிருச்சு. நாங்க ஒரு வெளியில வந்திருந்தோம். அப்ப வந்து இந்த பால்வாடி டீச்சர் ஃபோன் பண்ணி என்ன கேட்டாங்கன்னா, "நீங்க கன்சீவா இருக்கீங்களாம்மா? நீங்க வந்து பதிவு பண்ணுங்க" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்க இருந்துட்டு நாங்க வெளிய வந்துட்டோங்க. நாங்க வரப்ப வந்து பதிவு பண்ணிக்கிறோங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அப்புறம் மறுபடியும் 1 வாரத்துக்கு அப்புறம் அவைங்க ஃபோன் பண்ணாங்க. அப்ப வந்து நாங்க எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். அ மறுபடியும் வந்து "நீங்க பதிவு பண்ணுங்க" அப்படின்னு சொன்னாங்க. இல்லங்க இப்ப வர முடியாத சூழ்நிலை. நாங்க வரப்ப வந்து பதிவு பண்ணிக்கிறோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே ஒவ்வொரு வாரம் ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்க. நாங்க அதுக்கப்புறம் இல்லங்க வர முடியலங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம். அ அப்புறம் வந்து "நீங்க எல்லாம் அங்கேயே பதிவு பண்ணிக்கிங்க" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்க நாங்க இங்கேயே பதிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்புறம் அதுக்கப்புறம் அவைங்க எங்களுக்கு ஃபோனே பண்ணல. நர்ஸு, பால்வாடி டீச்சர் யாருமே ஃபோனே பண்ணல. நாங்களும் வந்து அத அப்படியே விட்டுட்டோம். எந்த தொந்தரவும் இல்ல எங்களுக்கு. அதுக்கப்புறம் நாங்க எப்பயும் போல நார்மலா இருந்துட்டோம். அ அப்புறம் இந்த ஆஃபீஸர் வந்து கேட்டாங்க, ஏன் வந்து நீங்க பதிவு பண்ணலைங்கும்போது, ஆமாங்க எங்களுக்கு ஆர்சிஹெச்ஐடி பதிவு பண்றது விருப்பமே இல்லங்க. நீங்க பதிவு பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொரு மாசம் செக்கப்க்கு வாங்க. அம் எதனா குழந்தைக்கு ரத்தம் இல்ல, தடுப்பூசி போட்டுக்கங்க. ம் அ அதுக்கப்புறம் குளுக்கோஸ் போடணும், அப்படி இப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு சிசேரியன் தானே, அடுத்தது உங்களுக்கு சிசேரியன் தான் பண்ணணும். அப்படின்னு சொல்லி எங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணுவீங்க. அதனால எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வரதுக்கு விருப்பமே இல்லங்க. அதனால நாங்க வந்து ஆர்சிஹெச்ஏ பதிவு பண்ணலங்க அப்படின்னு சொன்னோம். அ சரி அப்படின்னா நீங்க பதிவு பண்ணாதனால உங்களுக்கு பிறப்புச் சான்றிதழ் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்க தரலைன்னா பரவாயில்ல. நாங்க எப்படி வாங்கிக்கணுமோ அப்படி வாங்கிக்கிறோங்க அப்படின்னு சொன்னோம். அப்புறம் சரி உங்களுக்கு டெலிவரி டைம்ல யாரு உதவி பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லங்க எங்களுக்கு யாருமே உதவி பண்ணலங்க. வலி வந்தது, பாப்பா பொறந்துட்டாங்க. இதுல யாரும் எங்களுக்கு உதவிலாம் பண்ணலங்க அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அவைங்க வந்து பேசிட்டு போயிட்டாங்க. அ ஹாஸ்பிட்டல் ஒரு டைம் செக்கப்க்கு வாங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லங்க எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வர விருப்பம் இல்ல. நானும் ஆரோக்கியமா இருக்கேன். என்னோட குழந்தையும் ஆரோக்கியமா இருக்கு. எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வரதெல்லாம் விருப்பம் இல்லங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அவைங்க போயிட்டாங்க. அன்னைக்கு நைட்டே வந்து ஜிஹெச்லேருந்து டாக்டர், நர்ஸு எல்லாம் ஒரு 10 பேர் வந்துட்டாங்க. 10 பேர் வந்து நீங்க வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்துட்டீங்க. வீட்ல குழந்தை பெத்துக்கக்கூடாது. அப்படி இப்படின்னு என்னென்னமோ கேட்டாங்க. குழந்தைய செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லங்க குழந்தையெல்லாம் செக் பண்ணக்கூடாது. குழந்தைய தொடக்கூட கூடாது அப்படின்னு சொல்லிட்டோம். அப்புறம் தூரமா நின்னு வேணா பார்த்துக்குங்க. நாங்க குழந்தையெல்லாம் செக் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் இங்க பார்த்துட்டு, அப்புறம் போயிட்டாங்க. அடுத்த நாள் வந்து அதே மாரியே நர்ஸு, பால்வாடி டீச்சர்லாம் ஒரு 10 பேர் வந்தாங்க. "ஆ நீங்க ஏன் இந்த மாரி பண்ணீங்க? இந்த மாரி பண்ணாலும் எங்களுக்கு வேல போயிரும்." அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. "ஏங்க உங்களுக்கு வேல போயிருங்கிறதுக்காக நாங்க வந்து எங்க உயிர பணயம் வைக்க முடியுமாங்க?" அப்படின்னு நாங்க கேட்டோம். அதுக்கப்புறம் "இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க." அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பேசிட்டு, அப்புறம் அவைங்களும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2, 3 வாரத்துக்கு அப்புறம் அந்த ஆஃபீஸரே ஃபோன் பண்ணி என்ன கேட்டாங்கன்னா, "நீங்க வந்து பிறப்புச் சான்றிதழ் வாங்கிக்கிங்க" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு நாங்க என்ன நெனச்சோன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கணுமோ அப்படின்னு நெனச்சோம். ஆனா வந்து சுலபான முறையில எங்களுக்கு கெடைச்சிருச்சு. அதனால ரொம்ப சந்தோஷம் தான் எங்களுக்கு. அ அதுக்கப்புறம் வந்து எங்க பாப்பா வந்து இப்ப வரைக்கும் சரி, கரு உண்டானதுலேருந்து இப்ப வரைக்கும் எங்க பாப்பா நல்லா ஆரோக்கியமா இருக்காங்க. நல்லா பெரிய பாப்பாவோட சின்ன பாப்பா வந்து ரொம்ப சுட்டித்தனமாவும், சுறுசுறுப்பாவும் இருப்பாங்க. அவைங்க பின்னாடி நான் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவ்வளோ சுறுசுறுப்பா இருப்பாங்க. எல்லா பெண்களும் என்ன நெனைக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு சிசேரியன் பண்ணா 2வது குழந்தைக்கும் சிசேரியன் தான் பண்ணணும் அப்படின்னு இப்ப நடைமுறையில கொண்டு வந்துட்டாங்க எல்லா ஹாஸ்பிட்டல்லயும். அதனால எல்லா பெண்களும் அந்த மாரி பயப்படுறாங்க. ஆனா அப்படி கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட்டு சிசேரியன் ஆனாலும் 2வது குழந்தை வந்து சுகப்பிரசவத்துல பிறக்கும். நம்ப வந்து பொறுமையா காத்திருக்கணும். நம்ப புரிதலோட இருக்கணும்.
அவிங்க சொல்றாங்க, இவிங்க சொல்றாங்க அப்படின்னு அத பத்தி நம்ம நினைச்சு பயப்படவே கூடாது. நம்ப பொறுமையா காத்திருந்தா கண்டிப்பா சுகப்பிரசவம் எல்லா பெண்களுக்கும் நடக்கும். எல்லா பெண்களுக்கும் நடக்கும். இந்த குழுவுல வந்து நெறைய சகோதர, சகோதரிகள் வந்து எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. அவிங்க எல்லாத்துக்கும் வந்து என்னோட நான் நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் நெறைய வலிகள அனுபவிச்சிருக்கேன். சிசேரியன் மூலியமாவும் சரி, அடுத்தடுத்து அபார்சன் பண்ணி அம் வலிகளையும், வேதனைகளையும் அடுத்தடுத்து அனுபவிச்சிருக்கேன். ஆனா அப்படியே ஆப்போசிட்டா 2வது பாப்பாவுக்கு வந்து எந்த இதுவுமே கிடையாது. மாத்திரை, மருந்து, ஊசி, ஹாஸ்பிட்டல் எதுவுமே கிடையாதுங்க. எப்பயும் போல இயல்பா வீட்ல எனக்கு பிடிச்ச உணவுப் பொருட்கள சாப்பிட்டுட்டு, அ என்னால முடிஞ்ச வேலைகள செஞ்சுட்டு, அ அதெல்லாம் இயற்கையான முறையில நாங்க சுகப்பிரசவத்துல ஒரு அழகான பெண் குழந்தைய பெற்றெடுத்திருக்கோம். அதுல வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ம் அ அவ்வளோதாங்க. இந்த குழுவில் உள்ள அனைத்து சகோதர, சகோதரிகளுக்கும் வந்து நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிய தெரிவிச்சுக்கிறேங்க. ரொம்ப சந்தோஷமா உங்களோட அனுபவ பகிர்வு வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு பெரிய ஊக்கமா இருந்திருக்கும். ஏன்னா இந்த வாரங்கள்ல வந்து இதுதான் கேள்வியா இருந்துச்சு. கருவிகளை குறித்து, அப்புறம் ஹீமோகுளோபின் குறித்து தான் 2, 3 சகோதரிகள் தொடர்ச்சியா கேள்வி முன் வச்சுட்டு இருந்தாங்க. நிச்சயமா வந்து அவங்களுக்கு வந்து இந்த அனுபவ பகிர்வு ஒரு பெரிய ஒரு சான்றா இருக்கும். இப்போ வந்து யாருக்கா கேள்வி கேட்கணும்னா நீங்க கேளுங்க. உங்க சந்தேகங்களை நீங்க கேட்கலாம் சகோதரிட்ட. அக்கா, குழுவில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். மேம் எங்களுக்கு என் பேர் வந்து விக்னேஷ். இப்போ மேரேஜ் ஆகி 1 வருஷம் ஆகுது. சரிங்க. என் ஒய்ஃப்க்கு மேரேஜ்க்கு முன்னாடி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சு. இப்போ ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். லாஸ்ட் 3 மந்த்ஸா கண்டினியூஸா செக்அப் போயிருந்தோம். அவங்க என்ன சரி. சொல்லிட்டாங்கன்னா, நீங்க இன்ஜெக்ஷன் போட்டாதான் எக் growth ஆகும், அப்பதான் உங்களுக்கு தங்கும் பேபி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதை நாங்க ஸ்டாப் பண்ணிட்டு நேச்சுரல் ப்ராசஸ்ல போகணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அதுக்கான வழிமுறைகள் யாராவது சொன்னீங்கன்னா பெட்டரா இருக்கும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப வந்து ஒரு நிலத்துல வந்து ஒரு தரமான விதைகள போடுறோம். அப்ப வந்து அந்த நிலத்துல வந்து முளைக்கல. இந்த விதைகள் வந்து சரியா முளைக்கல. அப்டின்னா என்ன காரணம் அப்டின்னா, அந்த மண்ணுல சத்து இல்லைன்னு அர்த்தம். இந்த மண்ணுல சத்து இருந்தா கண்டிப்பா அந்த விதைகள் வந்து முளைக்கும். அந்த மண்ணுல சத்து இல்லாத காரணத்தினால தான் இந்த விதைகள் முளைக்கல. அதே மாரி நம்ம உடம்புல அந்த கருவ தாங்கிக்கிற அளவுக்கு, அந்த கருவ வளர்ச்சி அடையிற அளவுக்கு நம்ம உடம்புல சத்து இல்ல. அப்டின்னா, நீங்க வந்து இயற்கையா வாழ்வியல கடைபிடிக்கணும். அதாவது சளி, காய்ச்சல் இந்த மாரி வந்தா, நீங்க மாத்திரை, மருந்து சாப்பிடாம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த கடையில வாங்குற ஜங்க் ஃபுட் பொருட்கள்லாம் சாப்பிடக்கூடாது. வீட்லயே வந்து நீங்க உணவுப் பொருட்கள்லாம் சாப்பிடணும். அ காய்கறிகள், பழங்கள் இந்த மாரி வந்து நீங்க நெறைய சாப்பிடணும். வீட்டு வேலைகள் வந்து அ எல்லா வேலைகளும் நீங்க தான் செய்யணும். அ மத்தவங்க செய்யாம எல்லா வேலைகளும் நீங்களே செஞ்சு, உங்க நல்லா எக்ஸர்சைஸ் பண்ணுங்க. இந்த மாரி உங்களோட வேலைகள எல்லாம் நீங்களே செஞ்சுட்டு, நீங்க கடைபிடிச்சுட்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து குழந்தை கரு உண்டாகி ஆரோக்கியமா இருப்பாங்கங்க. அதுதான் எங்களுடைய அனுபவம். தேங்க்ஸ் மேடம். சகோதரி குழுவுல இருக்கிறாங்களா தம்பி? சகோதரியும் குழுவுல இணைய சொல்லுங்க. தொடர்ந்து குழுவுல பதிவுகளை பாருங்க. டெலகிராம்ல ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் உள்ள பதிவுகளை பாருங்க. நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு சரி. தெளிவாகும். நாங்க இப்பதான் ஆட் ஆயிருக்கோம். புதுசு பேஸ் தான் ஆகுது. என் நம்பர் மட்டும் தான் ஆட் ஆயிருக்குன்னு, என் இணையரோட நம்பர் ஆட் ஆகல. சரிப்பா நீங்க அவங்களையும் ஆட் பண்ணிக்கோங்க. சகோதரியும் 2 பேரும் இணைஞ்சு பயணிங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லபடியா எல்லாம் நடக்கும். பூஜா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க. உங்க கேள்வி கேளுங்கம்மா. ஹலோ மேம். சொல்லுங்க. மேம் எனக்கு வந்து இப்போ 2 மந்த்ஸ் முடிஞ்சிருக்கு. கன்சீவ் ஆயிருக்கேன். ரொம்ப சரி. வாமிட் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு பரவால்ல. ஆனா ரொம்ப டயர்டாவும் மூச்சு வாங்கிட்டே இருக்கு. எந்திரிச்சு உக்காந்தாலோ, இல்ல கிச்சன்ல ஒரு 5 நிமிஷம் நின்னா கூட ரொம்ப மூச்சு வாங்கிட்டே இருக்கு. அது ஏதாவது அதுக்கேத்த மாரி ஏதாவது மாத்திக்கணுமா? அதுக்கெல்லாம் ஃபுட்டெல்லாம் மாத்திக்க தேவையில்லங்க. உங்களுக்கு வந்து எந்த உங்களுக்கு வாய்க்கு என்ன பிடிக்குது? சுவையறிந்து சாப்பிடுங்க. உங்களுக்கு பசி எடுத்தா மட்டும் சாப்பிடுங்க. இந்த மாரி சாப்பிடுங்க. உங்களுக்கு ஓய்வு எப்ப தேவையோ, அப்ப வந்து நீங்க ஓய்வு எடுக்கணும். ஏன்னா, அப்ப வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. நம்ம ஓய்வு அறிஞ்சு நம்ம ஓய்வு எடுத்துக்கிட்டு, நம்ம பசி உணர்ந்து சா சாப்பிடுங்க. அதுக்கு அதுதான் வந்து சரியான இதா இருக்கும். வேற ஓகே. ஒரு இதுக்கெல்லாம் வந்து ஃபாலோ பண்ற அளவுக்கு எதுவும் இல்லங்க. ஓகே மேம். ஓகே. தேங்க் யூ மேம்.
அதாவது மருட்டி வந்து எப்படின்னா, இந்த துளசி பொடி, வேப்பந்தழை பொடி, அ மஞ்சள், கல்லுப்பு இதெல்லாம் வந்து ஒரு பருத்தி துணியில வந்து தூவி விட்டு, அதுக்கப்புறம் மருட்டிய வந்து வெதுவெதுப்பான சுடு தண்ணீல அப்படியே லைட்டா தொடச்சிட்டு, அதுக்கப்புறம் அந்த பருத்தி துணியில மருட்டிய வச்சு, அது மேல வந்து வேப்பந்தழை பொடி, துளசி பொடி இதெல்லாம் வந்து தூவி விட்டு, அத வந்து நல்லா துணியில கட்டிறணுங்க. கட்டி அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து 7 நாள் வந்து நாங்க வச்சிருந்தோம். அம் 7 நாளுக்கு அப்புறம் ம். தானா தொப்புள் கொடியிலேருந்து உதிர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் நாங்க வந்து அத வந்து சரி. மண்ணுல எடுத்து எங்க வீட்டு தோட்டத்துல பதிச்சுட்டோங்க. அவ்வளோதாங்க எங்களோட குறிப்பு. அக்கா கேக்குதா? ஒருக்க தான் வாஷ் பண்ணி வச்சீங்களா? அப்புறம் அப்படி இல்ல. ஒரே ஒரு டைம் தாங்க. லைட்டா அந்த மேல ரத்தம் இருக்கும். அத லைட்டா வெதுவெதுப்பான தண்ணீல தொடச்சு ஒரே ஒரு டைம் தான் வைக்கணும். மறுபடிலாம் வைக்கக்கூடாதுங்க. ஒரே ஒரு டைம். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் அந்த மாரி வைக்கணும். மறுபடிலாம் வைக்கவே இல்லங்க. அப்படியே தான் வச்சிருந்தோம். பாப்பா கூடயே தான் அது வச்சிருந்தோம். பருத்தி துணியில கட்டி. ஹலோ அக்கா, நான் இன்னொரு விஷயத்த சொல்ல வரேன். சொல்லுங்க. இந்த தொப்புள் கொடி அப்படிங்கும்போது சொல்ல வரேன். இப்போ என்னோட குழந்தை வந்து தொப்புள் கொடியோட கழுத்தில் சுற்றி தான் மாலை சுற்றி தான் பிறந்தாங்க. அப்போ அந்த லாபகரமாக நம்ம ஏற்கனவே நம்ம குழுவில் கேட்டு தெரிஞ்சதுனால நம்ம அந்த விரலை வந்து கரெக்டாக அந்த குரல் வலைக்கிட்ட அதை உள்ளே விட்டு அந்த தொப்புள் கொடியை ஈஸியாக எடுத்தாச்சு. இப்போ ஆஸ்பத்திரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கடைசி நேரத்தில் போய் ஸ்கேன் பார்க்கும்போது 9ஆவது மாதத்துல உங்களுக்கு குழந்தை வந்து கழுத்தில் வந்து தொப்புள் கொடி சுற்றி இருக்கு. இதனால குழந்தை பொறக்கறது வந்து பார்த்தீங்கன்னா, ஆபத்தா இருக்கு. தொப்புள் கொடி டைட் ஆகி குழந்தைக்கு வந்து ஆபத்தா மாறிடும். அப்படிங்கிற ஒரு இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அதுவும் பார்த்தீங்கன்னா, நம்ம இது மாரி நம்ம வந்து தொப்புள் கொடியோட கழுத்த சுத்தி பொறந்து இந்த மாரி எடுத்திருக்கோம். அப்ப அதுவும் அந்த ஆஸ்பத்திரியில பொய் பொய் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா. அத அது அது என்னன்னா தம்பி, இப்ப என்ன அங்க என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, தலை தான் வெளிய தெரியும். தலை வெளிய தெரிஞ்சா என்ன ம், பண்ணிருவாங்கன்னா, அங்கதான் பொறுமை இல்லல்ல. அதான் நம்ம திருப்பி ம், திருப்பி சொல்றோம். அந்த பிறப்புறுப்பு அறுப்பு, இந்த வெர்ஜினல் கட் என்ன பண்ணிடுறாங்கன்னா, கட் பண்ணி விட்டு கைய உள்ள விட்டு இழுக்குறாங்க. புரியுதுங்களா? அப்போ நம்ம பார்க்காத ஒரு விஷயத்த பிடிச்சு இழுக்கும் போதுதான் அங்க சிக்கல் வருது. அப்ப காம்ப்ளிகேஷன் ஆறது வந்து எங்கன்னா, எல்லா மருத்துவ அறிவையும் மனித கைகளும் அங்க பயன்படுத்துறதுல தான். நம்ம என்ன பண்றோம், நம்ம பாட்டு உட்கார்ந்துருக்கிறோம். அதுவா நம்ம கையில வந்து பல மாட்டு விழுற வரைக்கும் நம்ம காத்திருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப அந்த பொறுமை வந்து அங்க இருக்காது. அப்புறம் பிடிச்சு இழுக்கிறது, அப்புறம் ரத்தப்போக்குமே அப்படிதான். அதுக்கு ஒரு பாத்தீங்கன்னா கருவில உள்ள விட்டு அந்த சுண்டி இழுப்பாங்க. அந்த யோசிச்சு பாருங்க, அந்த காடு, அதாவது அந்த தொப்புள் கொடி வந்து எவ்வளோ எவ்வளோ ஒரு சாஃப்டா இருக்கும். அதை பிடிச்சி அது இழுக்கும்போது அது உள்ள அந்த நச்சுப்பையும் அந்த அங்க அங்க சதைகள்லாம் பிச்சுட்டு வரனால ரத்தப்போக்கே தவிர, மற்றபடி நம்ம பொறுமையா இருக்கும்போது நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த பிளசண்டாங்கிற நஞ்சு பை, அது ஒரு சின்ன பை அது வரும். அதோட ஒட்டி அந்த 9 மாசம் அந்த தீட்டு பை அதுவும் வந்து அப்படியே அதோட இணைஞ்சி வந்துடும். அப்ப இங்க வந்து ரத்தப்போக்கும் அங்க போய் தான். அதோட பாத்தீங்கன்னா, ஏன்னா அப்ப இங்க பயம் தான் விதைக்கப்படுது. இப்ப நம்மளோட கழிவு வெளியேற்றமும் அது சிவப்பு கலர்ல இருக்கறனால உடம்பு வந்து ரத்தம் வெளியேறுது அப்படிங்கிற மாதிரி அது விதைச்சு விட்டுறாங்க. அப்போ ரத்தப்போக்கு அப்படிங்கறது அங்க பொய்யாயிருது. இன்னொன்னு வந்து அந்த தொப்புள், நீங்க சொன்ன மாதிரி தொப்புள் கொடி சுத்தி இருக்கிறதும் வந்து அங்க பொய்யாயிருது. பொறுமை கையில இருந்து விழும்போது நம்ம லாகவமா இது படிக்கிறோம். குழந்தைய அப்படி திருப்பி கொடுக்கும் நமக்குமே லாவகமா. அதுதான் அங்க நடக்கும். அதான் அந்த பொறுமை இல்லாத தன்மை, அந்த மிஷினை கையாளுறதுனாலதான் அங்க வந்து நிறைய சிக்கல்கள் வருதே தவிர, இயல்பா நடக்கூடிய அந்த பிள்ளை பேச்சுல வந்து இந்த மாதிரி சிக்கல்கள் வந்து இருக்கிறது இல்ல. ம். நல்லதுங்க. நல்லது, நீங்க அதை திருப்பி ஒருக்கா ஞாபகப்படுத்துறதுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா என்னோட பாப்பாவுமே அப்படி 2 வாட்டி தலையில கொடி சுத்தி தான் இருந்தா. சரி, சரிங்க. யாருக்காவது கேள்விகள் இருக்குங்களாங்க? அதே மாதிரிங்கக்கா, இந்த குழுவில் வந்து புதுசாக வந்து இணைஞ்சிருக்கீங்க எல்லாமே. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மானுடைய அந்த உடலின் மொழிகள் அப்படிங்கிற புக்கெல்லாம் கண்டிப்பாக படிச்சுட்டு அப்படின்னா நம்ம அந்த இப்போ ஒரு சகோதரி கேள்வி கேட்டாங்க. 2 மாதம் நான் வந்து கர்ப்பமாக இருக்கேன், எனக்கு நின்று வேலை செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே இந்த புக்கை படிச்சுட்டாவே அவங்களுக்கு நிறைய புரிதல் வந்துடும். இந்த கேள்வி கூட அவங்க கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான்.
நிச்சயமா, நிச்சயமா. முதல்லாம் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்களா அப்படின்னு தெரியல. இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, தினம் தினம் வீட்டு பிரசவங்கள் நடந்துட்டு இருக்குது. நம்ம குழுவிலேயே வந்து பதிவுகள் போட்டுருக்குறாங்க. அப்போ ஒருத்தரோட அனுபவம் கேட்டீங்கன்னா, அவங்க ஒரு புக் எழுதுவாங்க அந்த அளவுக்கு. இப்போ உங்க அனுபவத்தையும் நீங்க ஒரு புக்காவே எழுதலாம். அந்த ஒரு விஷயங்கள் அதுல இருக்குது. ஏன்னா எந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு ரசாயனம் சார்ந்து போய் உடல் ரீதியா மன ரீதி இதுல ரொம்ப முக்கியம். உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் சிக்கல்களை அனுபவிச்சு அதுக்கப்புறம் அதாவது இயற்கை சரண் அப்படிங்கிற மாதிரி அந்த உடலோட அந்த வனப்பை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை ரொம்ப சிறப்பா கையாண்டு, ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க 2 குழந்தைங்களுக்கும் 10 11 வருஷம் கேப் ஆகுது இல்லைங்களா? அவளுக்கு 12 வயசு ஆமாம் ஆச்சு, இப்பதான் ஆமாம் பாப்பாக்கு 1 வயசு ஆகுது. அப்போ ஆமாங்க. இத்தனை காலங்கள் எடுத்து இதை அனுபவிக்கிறதுக்கு வந்து இவ்வளவு காலங்கள் எடுத்திருக்கு. இது சிறப்பான ஒரு அனுபவம் உங்களுக்கு. அடுத்து உங்க 2 பெண் குழந்தைங்களோட இதுலயும் உங்களுக்கு ரொம்ப தெளிவு இருக்கும். அவங்க வளர்த்தெடுக்கிறதுல இருக்கட்டும், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு கண்டிப்பாக. பழக்கமா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பா நம்ம கையாளலாம். அதை தான் நம்ம கடத்துறோம். மறந்து போன மறக்கடிக்கப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம இப்படி பேசி நம்ம வந்து கடத்துறோம். அப்போ அப்போ இப்படியெல்லாம் தான் இருந்திருக்குது. அப்போ ஒரு ஒரு உணவா இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த கலந்துரையாடல் நோக்கமே அதுதான். நமக்குள்ள பேசி நம்ம வந்து ஒரு தெளிவான ஒரு இது நம்ம முன்னோர் எப்படி இருந்தாங்க அதை நம்ம திருப்பி கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சி. இப்போ இன்னொரு ஒரு பதில் சொல்றேன். சொல்லுங்க. இப்போ நம்ம குழந்தை பேறுகாலம் அப்படின்னு வந்துச்சுனாவே நம்ம எடுத்தோடனே நம்ம வந்து இந்த சர்டிஃபிகேட் எப்படி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கெடுக்கு நம்ம அதுக்கப்புறம் போய்க்கலாம். ஃபஸ்ட்டு முதல்ல வந்து நம்ம எப்படி கருவுற்ற தாய்மார்கள் எப்படி நம்ம உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கணும், இயல்பா எப்படி அதை தாண்டி வரணும் அப்படிங்கிறத மட்டும் மெயினாக வந்து அவங்க அவங்க மனசில் வந்து அதை பார்த்துக்கணும் பெண்கள். மற்றபடி அந்த ஆஹ் பிறப்பு சான்றிதழ் வாங்குறதெல்லாம் வந்து நம்ம ஆண்கள் பார்த்துப்பாங்க. அதை வந்து இவங்க வந்து அதை போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்கிட்டு இல்லாமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க சொல்றது வந்து எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா, இப்ப சகோதரிகளை பாத்தீங்கன்னா அமைதியா கவனிச்சுட்டே இருப்பாங்க எல்லாத்தையும். இப்ப நீங்க வந்து அறிவா நாலேஜா நிறைய விஷயம் சேர்த்து வைப்பீங்க இல்லையா? அதை வந்து அவங்க அமைதியா இருந்து கவனிச்சுட்டே இருப்பாங்க. அப்ப அந்த பிள்ளை பேருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வரக்கூடிய சிக்கல்களை அவங்க சமாளிக்கிற விதமும் ரொம்ப அருமையாவே இருக்குது. நீ சொல்றது சரிதான். நம்ம எதையும் இது வாங்கிக்க வேணாம், நம்ம பாட்டுக்கு இயல்பா இருக்க போறோம். வரக்கூடிய சிக்கல்கள் ரொம்ப அழகாவே வந்து நம்ம சகோதரிகள் சமாளிக்கிறாங்க. அதாவது உள்ள எடுத்துக்கிறது இல்லை யாருமே இப்போ. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு புரிதல் வந்துருச்சு. என்ன இது என்னோட உரிமை. இப்போ அதுக்கு நமக்கு நமக்கு இருக்குதா இந்த மாதிரி நம்ம குழந்தை பெற்றுக்கலாமா, அதுக்கு நமக்கு உரிமை இருக்கானா? நிச்சயமா நம்ம இருக்கு. ஒரு மருத்துவ தேர்வுங்கிறது வந்து நம்மளுடைய உரிமை. நம்ம திருப்பி நம்ம ஆர்டிகல் 21 பத்தி நம்ம சொல்லிட்டே இருப்போம். குழுலையுமே இப்ப எல்லாருக்குமே வந்து அது அத்துப்படி ஆயிடுச்சு. எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்டிகல் 21 மருத்துவ தேர்வு எனது உரிமை. அதனால நான் வந்து என்னோட குழந்தைய நான் எங்க பெற்றுக்கணுங்கிற உரிமை எனக்கு இருக்கு. என் கணவர் கூட வந்து அதுல வந்து உரிமை இல்லை. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப உங்களை மாதிரி நல்ல புரிதல் உள்ள கணவர் கிடைக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு. அப்போ ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இருகை தட்டினா ஓசை அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து சகோதரிகள் மட்டும்தான் தனியாவே சமாளிக்க வேண்டியிருக்குது. அவங்க அவங்க உடலையும் பேணி அந்த வேலையை வந்து பிள்ளை கையில கொடுத்துட்றாங்க. நீ உன்னையும் வாத்தி எடுத்துக்க, நீ என்னையும் வாத்தி எடுத்துக்க. நான் அதுதான் அங்க நடக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை குழந்தை கையில கொடுத்துட்டு இவங்க என்ன செய்யறாங்கன்னா வீட்டையும் சமாளிச்சு வரக்கூடிய ஆட்களையும் சமாளிச்சு, ஏன்னா கணவர் ஒத்துழைப்பு இல்லாத பட்சத்துல ரொம்ப அழகா வந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும். குழுவில் எல்லா பதிவுகளையும் வந்து ரொம்ப நுணுக்கமாவே சொல்லுவாங்க, இந்த இடத்துல இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அப்போ அவங்க அந்த அளவுக்கு உள்வாங்கிக்கிறாங்க. அப்ப தேடல் விருப்பம் தேவை உணர்ந்து இருக்கிறவங்க வந்து இது ரொம்ப சிறப்பாகவே வந்து கையாளுறாங்க. நீங்க சொல்றது சரிதான். புரிதல் உள்ள சகோதரர்கள் வந்து ரொம்ப அழகா பக்கபலமா இருக்கிறாங்க. ஏன்னா அது கடமை. ஒரு கணவரா ஒரு பிள்ளையோட தகப்பனா வந்து எந்த மருத்துவ தீண்டலும் இல்லாம எந்த மனித தீண்டலும் இல்லாம அந்த குழந்தையை பாதுகாத்து வளர்த்திருக்கிற கடமை வந்து கணவர்களுக்கு இருக்குது. அதே நேரத்துல வந்து இதை வந்து ரொம்ப சிறப்பா கையாளக்கூடிய உரிமை வந்து அந்த பெண்ணுக்கு இருக்குது. ரொம்ப அழகாவே சமாளிச்சு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ வாரம் கலந்தையாளர்களையும் நம்ம அதுதான் பாக்குறோம். இப்ப அன்னைக்கு ரேணுகாவும் அதே செஞ்சிருப்பாங்க இல்லையா? ஏன்னா இங்க வந்து நான் என் மனைவி குழந்தையும் பாதுகாப்பு நான் கொடுக்க வேண்டிய வேலை எனக்கு அப்படின்னு சொல்லி கணவர் சொன்னாலும் நான் தான் என்னோட சுய விருப்பத்தை தான் எனக்கு இது பிறந்தது அப்படிங்கிற அவங்களோட இது வந்து அங்க ஸ்ட்ராங்கா நிக்கும். அதுதான் அங்க பேசுபொருள். ஆமா, எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த வழிமுறை பிடிச்சிருக்கு, இந்த வாழ்வியல் பிடிச்சிருக்குது, நான் இப்படி என் குழந்தைய பெற்றுக்கிறேன், அதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்குது. அதுதான் அந்த அளவுக்கு வந்து சகோதரர்கள் அவங்களை வளர்த்தெடுக்கிறது வந்து ரொம்பவே சிறப்பு. இந்த சமூகத்துக்கு அது தேவையும் கூட. வணக்கம் ஐயா. பாண்டிச்சேரியிலேருந்து கால் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு திருமணமாகி 4 வருடம் ஆகுது.
இப்பதான் என்னுடைய மனைவி வந்து கன்சீவ் ஆயிருக்காங்க. கன்சீவ் ஆகி 2 வாரம் ஆகுது. 2 மாதம். ஆ. இந்த குழுல நாங்க இப்பதான் இணைஞ்சிருக்கோம். அதனால இதுல நெறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். எப்படி இந்த வீட்டு பேறு காலத்த எப்படி வந்து கடத்துறது? அதனுடைய வழிமுறைகள் எப்படி? இது யாராவது கொஞ்சம் தெரியப்படுத்த முடியுங்களா? சகோதரர் வணக்கம். சகோதரியும் பக்கத்துல தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பக்கத்துல சத்தம் கேட்டது. நீங்க இப்பதான் இணைஞ்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க இல்லைங்களா? நம்மளோட பழைய பதிவுகள் எல்லாத்தையுமே வந்து நீங்க பாருங்க. சரிங்களா? இப்ப டெலகிராம்ல வந்து எல்லா சகோதரிய அனுபவங்களை வந்து நம்ம வந்து அங்க சேவ் பண்ணி வச்சிருக்கோம். அதை வந்து தொடர்ச்சியா 2 பேரும் வந்து பொறுமையா கேளுங்க. அதே மாதிரி தொடர்ந்து கலந்துரையாடல் நடந்துட்டே இருக்குது. அதோட பதிவுகளுமே வந்து நம்ம வந்து யூடியூப் சேனல்ல வந்து பதிவேற்று இருக்கிறோம். அதையும் வந்து தொடர்ந்து வந்து கேளுங்க. முதல்ல வந்து உங்களுக்கு புரிய வேண்டியதுன்னா, பிள்ளை பேர் வந்து இயல்பானது. சகோதரி வந்து அதுதான் புரிஞ்சுக்கணும். என் அம்மாவுக்கு நடந்துச்சு, பாட்டிக்கு நடந்துச்சு, இப்போ எனக்கு அது நடக்க போகுது. அதுதான் உள்ள விஷயம். அந்த இயல்பு அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா எந்த கருவிக்கும் எந்த கணக்கீடுகளுக்கும் நம்ம சிக்க மாட்டோம். சரிங்களா? அதுதான் இங்க நம்ம நீங்க எந்த நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கீங்களா இல்ல நேரடியா டெலகிராம் குரூப்ல மட்டும் தான் இருக்கீங்களா? டெலிகிராம் குரூப்ல தான் ஜாயின் பண்ணிருக்கேன். சரி சரி. நீங்க பழைய பதிவுகள் எல்லாம் பாருங்க முதல்ல இருந்து. இன்னைக்கு தான் இணைஞ்சிருக்கீங்களோ? நீங்க பழைய பதிவுகள் முதல்ல இருந்தே பாருங்க. நிறைய விஷயங்கள் வந்து தெளிவா இருக்கும் உங்களுக்கு. கேள்விகள் இருந்தா நீங்க வந்து தாராளமா எப்பனாலுமே சந்தேகங்களை கேட்கலாம். சரிங்களா? சகோதரர்கள் வந்து உங்களுக்கு அழகா பதில் கொடுப்பாங்க. அனுபவிச்சு வந்தவங்க வந்து பதில் கொடுப்பாங்க. ஆமா. இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அவங்களுக்கு நம்ம அட்மின்ஸுக்கு பாத்தீங்கன்னா, அனுபவமுள்ள பெண்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். சகோதரிகள் கால் பண்ணி கேட்கலாம். அதுவும் செய்யலாம். நீங்க வந்து பதிவுகளை கேட்டுக்கிட்டு இருக்குது ஒரு விஷயம். அது எல்லாருக்குமே ஒரு புரிதல் ஏற்படும். நீங்க அனுபவமுள்ள சகோதரிகள் ஏற்கனவே வீட்டில் குழந்தை பெற்றவர்களுக்கு கால் பண்ணி பேசலாம். அதாவது பெண்கள் மட்டும் 1 to 1 கேட்டுக்கலாம். அப்போ உங்க சந்தேகம்லாம் நல்லா நிவர்த்தி ஆகும். இந்த அனுபவ பகிர்வுங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப அவங்க சுய அனுபவங்களை பகிர்றாங்க இல்லையா? நீங்க வந்து அந்த சுய அனுபவம் பகிர்றப்பயே நீங்க கேள்வி கேட்கணும். அதிலேயே கேள்வி கேட்கணும். இப்ப நீங்க உங்களுக்குள்ள சந்தேகம், நான் 1 மாசம் ஆகுது, பேராளர்ல இருக்கிறேன். 2 மாசம் ஆகுது, 8 மாசம் ஆகுது. இத வந்து நீங்க கேள்விகள் கேட்கறதுக்கு வாட்ஸ்அப் குழு இருக்கு, டெலிகிராம் குழு இருக்கு. நம்ம அனுபவமுள்ள பெண்கள்ட்ட நீங்க கால் பண்ணி 1 to 1ல கேட்டுக்கலாம். ஆனா இந்த டெலிகிராம்ல இருந்து நம்ம காணொளிகள் நம்ம ஏன் இதுன்னா, அவங்களுடைய அனுபவத்துல இருந்து நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு குழந்தை பிறகுது, அப்ப உங்களுக்கு வலி வந்துச்சா? இல்ல அந்த சமயத்துல நீங்க என்ன பண்ணீங்க? அந்த அந்த சமயத்துல என்னென்ன எடுத்துக்கிட்டீங்க? உங்களுக்கு என்னென்ன ஃபால்ட் வந்துச்சு? அப்படின்னு கேட்கலாம். அவங்களுடைய அனுபவத்துல இருந்து நீங்க கேட்கறப்ப சரியா இருக்கும். நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, எனக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. அந்த எனக்கு இப்படி இருக்குங்கிறது கேட்கறதுக்கு நம்ம குழுக்கள் இருக்கு, பெண்கள் இருக்காங்க. இப்ப இதோடைய ஃபார்மட் எப்படி இருக்குன்னா, அவங்க அனுபவிச்சிருக்காங்க இல்லையா? அதுல இருந்து நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா 2மே ஒத்து போகும். உங்களுடைய சந்தேகங்களுக்கு அதுலயே விடை கிடைக்கும். அப்படிதான் நான் பாக்குறேன், விரும்புறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம தேவராஜன் சகோதரர் அவருடைய அந்த அனுபவத்திலயும் சரி, நம்ம ரேவதி தேவராஜன் இவங்க நம்ம இந்த சகோதரி அனுபவத்திலயும் ரேணுகா லோகேஷ், ரேணுகா சகோதரி இவங்க வந்து பாத்தீங்கன்னா 2 பேருமே கணவர் டக்குன்னு வந்துட்டாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி கணவன் மனைவி 2 பேருமே அவங்களுடைய அனுபவத்தை சொல்றப்ப நிகழ்வு இன்னும் சிறக்கும். அவங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது அதுதான். இப்ப கேட்ட கேள்விக்கு அவர் தெளிவா பதில் சொல்றாரு பாருங்க. நாங்க அந்த மாதிரி வந்து தவறு செஞ்சோம், ஆனா எங்களுக்கு அது சரி வரல. அப்ப எது சரி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படிங்கிறப்ப 2 பேருக்குமே ஒரு மனைவிக்கு வந்து பேராளத்துல கணவன் நிறைய கத்துக்கிறாரு. அவர் நிறைய வந்து மனைவியை பத்தி புரிஞ்சுக்கிறார். அப்ப வீட்டு பேராளத்துல இது எல்லாம் இயல்பா நடக்குது. அப்ப 2 பேருமே வந்து பேசுறது எனக்கு மகிழ்ச்சியும் நிறைவையும் தருது. அதே மாதிரி அடுத்தடுத்த மீட்டிங்ல சௌகரியல் பேசுறப்ப உடைய கணவர்ல வந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா சிறப்பா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கட்டாயம் இல்லை, உங்கள் விருப்பம். நல்லது. மற்றபடி எல்லாம் நிச்சயமா அது எல்லாருக்குமே அது ஒரு ஆசை இருக்குங்க சார். ஆனா என்னன்னா
ரொம்ப கை குழந்தைய வச்சிருக்காங்களா, அப்போ வந்து ஒருத்தர் பேசும்போது ஒருத்தர் வந்து குழந்தைய பாத்துக்கிற மாதிரி இருக்குது. இனி நம்ம அதையும் நம்ம தெளிவா சொல்லிட்டு அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கலாம். நல்லதுங்க சகோ. நேரமும் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். நம்ம மீட்டிங் ஆரம்பிச்சு சரியா 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு தம்பதிகளுக்கு முதல்ல வந்து நம்ம எல்லாருமே இணைஞ்ச ஒரு பயணம் தான் இது. அதில் வந்து மனதார வாழ்த்துக்கள் பாராட்டுகள். உங்களோட அனுபவத்தை வந்து மிக சிறப்பாக இன்னைக்கு பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த வாரங்களில் குழுவில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு மிக சிறப்பான பதிலாக உங்களோட அனுபவம் இருந்தது. ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து பயணிப்போம். இன்னைக்கு மீட்டிங் இணைஞ்சிருந்த எல்லாருக்குமே வந்து பாராட்டுகள். நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய கேள்விகளை இப்போ இவங்க அனுபவத்திலேருந்து நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு சார்ந்த கேள்விகள் இருந்து அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து குழுக்களில் கேளுங்க. அப்போ அதே மாதிரி ஒரு இதை வந்து அனுபவிச்சு கடந்து வந்த சகோதரி இருப்பாங்கன்னா அவங்க உங்களுக்கான ரொம்ப அழகான தெளிவான விளக்கம் கொடுப்பாங்க. இது எந்த மாதிரி இதே மாதிரி எனக்கு சொன்னாங்க, நான் அதை கடந்து வந்தேன், எப்படி கடந்து வந்தேன் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்து உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து பயணிப்போம். நல்லது. அனைவருக்கும் நன்றி.